உங்க லைஃப்ல உங்களுக்கு இப்படி தோணு இருக்கா? ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறது, அப்புறம் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சாமி எதுக்குடா இது சாமி நிறைவேத்துருச்சேன்னு தோன்றது. இது நம்ம எல்லார் லைஃப்லயும் பொதுவா நடக்கும். மேபி சில பேர் காலேஜ் படிக்கும் போது எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சா போதும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற டார்ச்சருக்கு நான் ஜாபை விட்டு வந்துடலாமான்னு தோணுது. இந்த மாதிரி சில பேர் சொல்வீங்க. சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் பிளான் பண்ணியிருப்பீங்க. முன்னாடி போனதுக்கு அப்புறம் ஓ மை காட் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க, எனக்கு வேணவே வேணான்னு தோணுதுன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நான் பிசினஸ் வைக்க போறேன்னு சொல்லி முன்னாடி போயிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல பெருசா ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது. ஐயோ இதெல்லாமே எதுக்குதான் கடவுள் எனக்கு ஓகே பண்ணிச்சோன்னு சொல்லி திட்டிப்போம். ஸோ எது நடந்தாலும் சரி பெருசா கடவுளை பிளேம் பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம். ஏன்னா இது எதுக்கு நடத்துனேன்னு சில பேர், இது நடக்கவே இல்லைன்னு சில பேர். பாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன நடந்துச்சோ அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, அது போயிடுச்சு. என்ன பண்ணாலும் அது திரும்ப வராது. அண்ட் ஃபியூச்சர்ல நடக்க போறத பத்தி யோசிச்சுக்கிட்டே இப்போ இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நீங்க ஃபியூச்சரை பத்தி ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் சரி, மேபி அது உங்களுக்கு ஒரு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்காது. உங்களுக்கு என்ன ரைட்டோ அது கண்டிப்பா எந்த டைம்ல நடக்கணுமோ அந்த டைம்ல நடக்கும். ஸோ நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களது தான். ஏன்னா அந்த டெசிஷனுடைய விளைவை நீங்க தான் அனுபவிச்சாகணும். அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் ஒத்துக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு முன்னாடி போக கத்துக்கோங்க. தட் இஸ் வாட் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ். See you in the next video. Follow for more. Take care. Bye.